ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற சனிக்கிழமை 16/8/2025 அன்று கோகுலாஷ்டமி. நாம் கோகுலாஷ்டமியை எப்படி எளிமையாக கொண்டாடலாம் என்பதனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை கிருஷ்ண பரமாத்மா அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இரண்டும் ஒன்றாக சில நேரங்களில் சேர்ந்து வருவதே இல்லை. அஷ்டமி திதி காலை சனிக்கிழமை காலை, அதாவது 16/8/25 அன்று காலை 1:45 முதல் இரவு 11:13 வரை உள்ளது. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் 17/8/25 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:49 முதல் 18/8/25 திங்கட்கிழமை அதிகாலை 4:28 வரை உள்ளது ரோகிணி நட்சத்திரம். ஆனால் கோவில்களில் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்ததால் அதனால் கோவில்களில் சனிக்கிழமையே கொண்டாடப்படுகிறது. நாமும் அன்று கோகுலாஷ்டமி கொண்டாடலாம். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை நாம் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர வேண்டினால் நிச்சயம் அனுகிரகம் கொடுப்பார். அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக பல பேர் வேண்டுவார்கள். சிலருக்கு அடுத்த வருடத்திற்குள் அந்த பாக்கியம் கிடைத்துவிடும். கிருஷ்ணர் அவதரித்தது எப்படி என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது மதுராவில் கம்சனுடைய சகோதரி தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக கிருஷ்ணர் அவதரிக்கிறார். கம்சனுக்கு அசிரீரி கேட்கிறது, அதாவது உன்னுடைய சகோதரியின் பிள்ளையால் தான் உனக்கு மரணம் ஏற்படும் என்று. அதனால் சகோதரியையும் அவருடைய கணவரையும் அவர் சிறையில் அடைத்து விடுகிறார். பிற்காலத்தில் குழந்தை பிறக்கும்போது வசுதேவர் 7 குழந்தைகளையும் கம்சனிடம் கொடுத்து விடுகிறார். கம்சன் அந்த 7 குழந்தைகளையும் வசுதேவர் மிகவும் கவலையுற்று கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுகிறார். பிறகு கிருஷ்ண பரமாத்மா அசிரீரியாக தோன்றி 8வது பிள்ளையாக பிறக்கும் உன்னுடைய குழந்தையை கோகுலத்தில் இருக்கும் என்னுடைய பரமபக்தனான நந்தகோபனுக்கும் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையை எடுத்து வந்துவிட்டு இங்கு பிறக்கும் குழந்தையை கோகுலத்தில் விட்டுவிடு என்று சொல்கிறார். அதன்படியே வசுதேவரும் செய்கிறார். கோகுலத்தில் கண்ணனும் அழகாக வளர்ந்து வருகிறார். கம்சன் அந்த 8வது குழந்தையை கொல்ல முயற்சிக்கும் போது அது மாயையாக மாறி உன்னுடைய மரணம் கோகுலத்தில் வளரும் கிருஷ்ணரால் நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு மறைந்துவிடும். கம்சன் எவ்வளவு முயற்சி செய்தும் கிருஷ்ண பரமாத்மாவை கொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவன் இறைவன் அல்லவா, எப்படி கொல்ல முடியும்? பிறகு கிருஷ்ணரால் கம்சன் அழிக்கப்படுகிறான். வெண்ணெயை கண்ணன் திருடி உண்கிறான். அதனுடைய தாத்பரியம், அதாவது பாலை காய்ச்சி உரை ஊற்றி பிறகு உரியில் எடுத்து வைத்து பிறகு அதிலிருந்து மோரிலிருந்து வெண்ணெய் எடுப்பது போல நம்முடைய பக்தி எனும் ஞானத்தை இந்த வெண்ணெய் போல உருண்டு திரண்டு வருவதைத்தான் நம்முடைய பக்தியை குறிப்பதாக அமைந்தது.